திருநெல்வேலியில் காதல் திருமணம் செய்த பெண்ணை மகளின் கண்முன்னே ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. கணவனே ஆள் வைத்து தீர்த்து கட்டியதாக கூறப்படும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வானேரி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துமாலை. 36 வயதான இவர் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள தியாகராஜ நகர் பகுதியில் தனது மகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். அப்பகுதியில் உள்ள வங்கியில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்தார். அண்மையில் அந்த பணியை கைவிட்ட போதும் தொடர்ந்து தியாகராஜ நகர் பகுதியில் வசித்துள்ளார். இவரது கணவர் பன்னீர்செல்வம் மும்பையில் உள்ள ஒரு வங்கியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் முத்துமாலையின் உறவினர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அருகில் உள்ளவர்களிடம் கூறியுள்ளார். இதனால் தனது 7 வயது மகளை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றிருக்கிறார். பின்னர் இரவு தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் அவரை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். திடீரென வீட்டின் அருகே வந்தபோது முத்துமாலையை வழிமறைத்து தாக்க முற்பட்டுள்ளனர். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் சத்தம் போட்டபடி தெருவில் ஓடியுள்ளார். விடாமல் துரத்தி சென்ற மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அதை முத்துமாலையின் மகள் நேரில் பார்த்து துடிதுடித்து போயிருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததும் மர்ம நபர்கள் தப்பி ஓடி உள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த பெண் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறை துணை ஆணையர் விஜயகுமார் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் 3 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்களில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னல்பட்டி பகுதியைச் சேர்ந்த இசக்கி பாண்டி மற்றும் செல்வம் ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு பன்னீர்செல்வமும் முத்துமாலையும் காதலித்து திருமணம் செய்தது தெரியவந்தது. சாதி மறுப்பு திருமணம் செய்த நிலையில் கணவன் பன்னீர்செல்வம் மும்பையில் பணியாற்றி வருகிறார். அவரின் சிபாரிசில் மனைவி முத்துமாலை திருநெல்வேலியில் உள்ள வங்கியில் பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு 25 வயதான இளைஞர் ஒருவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததாக தெரிகிறது. இது தொடர்பான புகைப்படங்கள் கணவர் பன்னீர்செல்வத்தின் பார்வைக்கு சென்றுள்ளது. அதை கண்டு ஆத்திரமடைந்த கணவன் பணம் கொடுத்து பெண்ணின் உறவினர்கள் மூலமே அவரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெண்ணின் கணவன் பன்னீர்செல்வத்தை பிடித்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை முடிவிலேயே முழு பின்னணியும் தெரியவரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதல் திருமணம் செய்த பெண்ணை அவரின் 7 வயது மகளின் கண்முன்னே ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்தது திருநெல்வேலியில் பதைபதைக்க வைத்துள்ளது.